Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the 9.01 meaning and features of departmental undertakings. In the government organization, the first type is departmental undertaking. Okay. அரசு நிறுவனங்களில் முதல் வகையாக கூறப்படுவது துறைவாரி நிறுவனங்கள், டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இதை பற்றி இந்த அமர்வில் நம்ம பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் மேனேஜிங் த ஸ்டேட் என்டர்பிரைசஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். அரசு தொழிலமைப்புகளில் 3 வகையான தொழிலமைப்புகள் இருக்குது. துறைவாரி நிறுவனங்கள், பொது கழகம், அரசு நிறுவனங்கள். இந்த 3 அமைப்புள்ளேயுமே மிகவும் பழமையான அமைப்பு. முத அரசாங்கம் இந்த முறையில் தான் அரசு நிறுவனங்களை தொடங்கினாங்க. ஆகவே அரசு நிறுவனங்களில் மிகவும் பழமையான அமைப்பாக கருதப்படுவது இந்த டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன். This may be asked in your creative question. Department form of organization of managing the state enterprises is oldest form of organization. That is, departmental form of organization is the oldest form of government organization. In those days, no distinction was made between the routine functions of the government and that of the public enterprises. Therefore, most of the early state-owned enterprises were the best examples of the departmental form of organization. Under the departmental form of organization, a public enterprise is run as a separate, full-fledged ministry or as a major subdivision of the department of the government. அரசு தொழிலமைப்புகளினுடைய வடிவங்களிலேயே மிகவும் பழமையான அமைப்பு, தொன்மையான அமைப்பு இந்த துறைவாரி நிறுவனங்கள்ங்கிற அமைப்பு, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். இது ரொம்ப பழமையான அமைப்பு, தொன்மையான அமைப்பு. பொது நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இன்றைய சூழ்நிலையில் அதோட பணிகளில் எந்த வேறுபாடும் கிடையாது. பொது நிறுவனங்களுக்கும் அரசு தொழிலமைப்புகளுக்கும் இன்றைய சூழ்நிலையில் அந்த பணிகளில், அந்த அமைப்புகளோட பணிகளில் எந்த வேறுபாடும் கிடையாது. தொடக்க காலத்தில் நிறுவப்பட்ட பெரும்பாலான அரசு நிறுவனங்கள் இந்த துறைமுறை அமைப்பில் தான் நிறுவப்பட்டது. இந்த துறைமுறை அமைப்பு, துறைவாரி அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த துறையில் உட்பிரிவாக அந்த துறையினுடைய முழு கட்டுப்பாட்டிலும் செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ரயில்வேஸ் ஆர் மேனேஜ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ் are run as a department under the Ministry of Communication. The Delhi Milk Scheme, All India Radio, Doordarshan are other examples of departmental undertakings. In your book bag there is a very short answer question. Give 2 examples for departmental undertakings. 2 எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வே துறை ரயில்வே அமைச்சகத்தின் கீழே செயல்படுகிறது. இதை கூட எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தபால் தந்தித்துறை இது தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அது இல்லாமல் வேறு சில எடுத்துக்காட்டுகள் அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் போன்ற அமைப்புகளும் துறைமுறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். Now let us see the features of departmental undertakings. The salient features of departmental undertakings are as follows: ultimate responsibility, governmental financing, accounting and audit, managed by civil servants, sovereign immunity. Okay, we will discuss one by one. Features.
ultimate responsibility, இறுதியான பொறுப்பு. The ultimate responsibility for the management of a departmental undertaking lies with the ministry concerned, who is responsible to the parliament or the state legislature for the affairs of the departmental undertaking. The minister in turn delegates his authority downwards to various other management levels in the departmental undertakings. அதாவது இந்த துறைவாரி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தனியாக ஒரு அமைச்சகம் இருக்கும். அந்த அமைச்சகத்தோடு இது தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும். அந்த அமைச்சகத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சரோட கட்டுப்பாட்டில் இந்த அரசு நிறுவனம் செயல்படும். இந்த துறைவாரி நிறுவனங்களினுடைய செயல்பாடுகள் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொல்லியாகணும். இதனுடைய செயல்பாடுகள், இதனுடைய ஆண்டு தணிக்கை அறிக்கை, இவை பற்றிய தகவல்கள் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும். இதுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சரே முற்றிலுமாக பொறுப்பு ஏற்க வேண்டும். இதனுடைய லாபம் நஷ்டம், இதனுடைய விபத்து, வருமானம், இதனுடைய பணி நியமனங்கள், இந்த தகவல்கள் அனைத்திற்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் கவர்மெண்டல் ஃபினான்சிங். அரசோட நிதியுதவி. The departmental undertaking is financed through annual budget appropriations by the parliament or the state legislature. The revenues of the undertaking are paid into the government treasury. இந்த துறைவாரி நிறுவனங்களை அமைப்பதற்கு, செயல்படுத்துவதற்கு தேவையான, வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதி உதவிகள் அனைத்துமே பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் அல்லது சட்டமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த நிதியை பயன்படுத்தி தான் இந்த அமைப்புகள் செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த அமைப்புகள் வழியாக கிடைக்கக்கூடிய வருவாய் அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் செலுத்தப்படும். அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட், கணக்கியலும் தணிக்கையிலும். The departmental undertaking is subject to the normal budgeting, accounting and audit procedures which are applicable to all government departments. துறைவாரி நிறுவனங்களில் வரவு செலவு திட்டமிடுதல், கணக்கியல் மற்றும் தணிக்கை நடைமுறைகள் அனைத்தும் அரசாங்கத்தினுடைய மற்ற துறைகளில் எப்படி செய்கிறாங்களோ அதே முறை இங்கேயும் பின்பற்றி இந்த பணிகள் நடைபெறும். மேனேஜ்டு பை சிவில் சர்வன்ட்ஸ், மேலாண்மை. The departmental undertaking is managed by civil servants who are subject to the same service conditions as applicable to civil servants of the government. துறைவாரி நிறுவனங்களை அரசு அலுவலர்களே மேலாண்மை செய்கிறார்கள். அரசு அலுவலர்களைப் போலவே இவர்களது பணிச்சூழலும் இருக்கும். Then the last one is sovereign immunity, சட்ட விலக்களிப்பு. A departmental undertaking cannot be issued anybody without the consent of the government. அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமல் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது. Okay students, thank you.